விஷஸ்யதாசா நகிமேர்த்தி கஜ்ஜிதே சத்ரஜவாவேஸ்மரி ராட்சசத்யா. ஆறாவது இங்க யார் இங்க எனக்கு கட்டி கொடுப்பாள்? ராட்சசாள்ல எனக்கு ஆறாவது கூலமா இருப்பாளா? ஆகையினாலே ஜீவன விடணும். வேறு ஒருவரும் உதவி பண்ண மாட்டாள். தல பின்னல் கால்வரையிலும் தொங்குருது. இந்த பின்னல கழுத்துல கட்சிண்டு ஜீவனை விட்டு உண்ணம்னு யத்னம் பண்ணி அப்போ ராமா ராமான்னு கத்தினாளாம். ஹே ராமான்னு கத்தினாளாம். ஹா லட்சுமணான்னு கத்தினாள். ஹா சுமித்ரேன்னு கத்தினாள். ராமனை பெத்த புண்ணியசாலினின்னு கத்தினாள். என் தாயான பூமி தேவின்னு கத்தி அல்பபாக்கியாக பூட்டேனே. எந்த சூரிய வம்சம் 60,000 வருஷம் 50,000 வருஷம் அப்படி ஜீவிக்கிற குடும்பத்துல வந்து நான் புகுந்து என் பிரபுவோட எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் சேர்ந்திருக்க போறேன்னு நினைச்சேனே. அல்ப புண்ணியா நான் அல்ப புண்ணியா போய் என் பிரபுவோட கூட 100கணக்கான வருஷம் கூட இல்லாம நான் சாரேனே. லங்கையில வந்து ராட்சசு இஷ்டமான ஸ்தலத்திலே நீ கத்தினாளாம். கத்திவிட்டு ராம சத்யம் சந்திர பிரதிமானவக்ரா ஆஜீவலோகஜ்யஹித பிரியஸ்ச வத்யம் நமாம்யேதி ராட்சசானாம். ஹே ராமா, ஹே சத்யவிரதா, ஹே தீர்க்கபாஹோ, என்ன ராவணம் இப்படி ஹிம்ச பண்றத நீங்க அறியலையா? என்ன கைவிட்டுட்டே நீ சொல்லிவிட்டு கதறினாலாம். போ ராமா, உன்ன தெய்வமா நம்பி உன்னை ஆராதிச்சு உன்னை அண்டி ஒத்துரும் கட்டதில்லையே, நான் கட்டு போட்டேனே ராமான்னு கத்தினாலாம். விபலம் வேதம் கிருதம் ராமா, உன்ன தெய்வமா நம்பி உத்தரும் கட்டதில்லையே, உன்னை உபாசிச்சேனே, உன்னை தவிர வேறு கோவில் தெரியாதே, அனன்ய தெய்வத்துவம், உன்னை நான் நம்பி என்னை கைவிட்டுட்டே ராமா. நானா இந்த பொறுமையோட இருந்தேனே, பூமியில் படுத்தேனே, தர்மத்தை நம்பினேனே, என்னை கைவிட்டுட்டியே. இயம் க்ஷமாச்ச பூமௌச்ச செய்ய நீமஸ்ட தர்மே, பதிவர்தர்களுக்கு வந்த கஷ்டம் நீங்கும்னு சொன்னாலே எனக்கு நீங்களையே நாளா. பதிவுரதாத்வம் விபலம் வேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவமானுஜானா மோகோஹிதம் மஹா சரிதோமயாயம் ததைகபத்ரீத்வமிதம் நிரர்த்தம் யாத்வாரம் ந பஷ்யாமி கிருஷவிவர்ணா ஹீனாத்வயாதங்கமதே நிராஜா. ஆமா, தர்மம் கைவிடாது விடாதுன்னாலே பெரியவாள்லாம் வசிஷ்ட வாமதேவாதிகள்லாம் என்னை கை விட்டுடுத்து நான் இப்படி பறக்கிறேனே, இனி தங்களோட சேர்ந்து முடியாத பாக்கியம் இல்லாம போயிட்டேனே அல்லறிப்பிட்டு தப்பா கூட சுவாமியை பற்றி ஒரு ஸ்லோகம் எடுத்தாளாம் தேவி. என்ன சொன்னால், பிதுர்நிதேசம் நிஜமேத கிருத்வா வதான் நிவృத்தஸ்சரிதம் ரதஸ்ச. நான் காட்டுல காணாமல் போனதற்காக ராமா நீங்கள் பித்ருவாக்கியத்தை விடமாட்டேன். 14 வருஷம் காட்டுல நான் இருப்பேன். 14 வருஷம் பூர்த்தியான பிறகு நான் காட்டுல காணாமல் போனதற்காக அயோத்தி போகாமல் இருக்க மாட்டேன். ஏனென்றால் பக்தனான பரதன் பஞ்சாக்னி மத்தியில 15வது வருஷம் முதற்கேறி நீங்க வரலன்னா ஜீவன ஹோமம் பண்ணிவிடுவன். உங்கள் உயிர் உங்க குழந்தை பரதனிடத்துல இருக்கு, பறந்து கண்டு ஓடுவேன். ஓடின உடனே பக்தன் பரதன் காலில் விழுந்து ஜட்டா சோதனம் பண்ணி வச்சு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு இக்ஷ்வாகு பிரபதிகள் வேறு திவ்ய சிம்மாசனத்துல உங்களை உட்காத்தி வச்சு வசிஷ்ட வாமதேவாதிகளை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாள். பட்டாபிஷேக காலத்துல
பரதேசத்து ராஜாக்கள் காட்டுல சீதை காணாமல் போயிட்டாள், நம்ம பெண்ணை கொடுப்போம்னு எல்லாரும் பெண்களோடைய வந்திருப்பாள். நீ தாட்சிணியம் உள்ள தெய்வம், எந்த பெண்ணை பண்ணிக்கிறது எந்த பொண்ணை விடுறதுன்னு அத்தனை பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க அயோத்தியில நல்லா இருக்க போதே உங்களை அண்டி நான் கேளசாரேனேன்னு கத்தினாளாம். ஸ்திரீ பல ஸ்திரீகளோட நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்க போறேன். அகம் சூராம ஜீவம் விநாசாய நிபத்தபாவா மோகம் சரித்வா யக்ஷாமி ஜீவிதமல்பபாக்யா. அல்பபாக்யா போட்டேனே, ஜீவன தியாகம் பண்றேனேன்னு சொல்லி